حي على الصلاة. அஸ்ஸலாமு அலைக்கும். வலைக்கும் சலாம். அஸ்ஸலாமு அலைக்கும் அல்லாஹ். அலைக்கும் சலாம். எங்கேருந்து பேசுகிறீங்க? வண்ணாரப்பேட்டையிலேருந்து பேசுகிறேன். எங்கேருந்து? வண்ணாரப்பேட்டையிலேருந்து பேசுகிறேன். சரி சொல்லுங்கள், என்ன சந்தேகம் சொல்லுங்கள் உங்களுக்கு. என் ஃப்ரெண்டு வந்துட்டு தௌஹீத் ஜமாத் ரோஸ்ட் போட வேணாம் சொல்றா. ரீசன் கேட்டாக்கா ரசூலோட மனைவிமார்களுக்கு மட்டும் தான் தப்பு இறங்கிருக்கு, நமக்கு இறங்குதுன்னு சொல்றா. அது என்ன ரீசன் கொஞ்சம் விளக்கம் கொடுக்கணும்னா. இன்னொன்னு என்னன்னா, மக்கால இந்த வாட்டி 10 ரக்காத்தும் தராவி போட்டுருச்சாங்க. அது என்ன காரணம் சொல்லுங்க மூலமா. சொல்கிறேங்க. அதாவது இந்த வாட்ஸ்அப்பில் வந்து முசீபத்து மக்களை 10 ரக்காத்து ஆக்கணும் இந்த வருஷம் அல்ல, கொரோனா வந்ததுலேருந்து மாற்றிட்டாங்க. 2020 மாற்றிட்டாங்க. ஏதோ இந்த வாட்ஸ்அப்பில் என்ன புதுசாக இந்த வருஷம் தான் 10 ரக்காத்து வந்த மாதிரியும் அது பரவாயில்ல. 10 ரக்காத்தாக்கி 5 வருஷம் ஆச்சு. அவன் 2020 10 ரக்காத்து தொழுதுட்டுருக்கான். நாங்கள் போன வருஷம் முதல் வருஷம்லாம் மக்கள் இருக்கும் பொழுது 10 ரக்காத்து தொழுதுட்டு அதுக்கப்புறம் 10 ரக்காத்தை தனியாக சொல்லுவோம் நாங்கள். இது 10 ரக்காத்தாக்கி 5 வருஷம் ஆச்சு. இப்போ புதுசாலாம் ஒன்று ஆக்கலை. கொரோனா வந்து எல்லாத்தையும் குறைச்சது இல்லையா, மக்களை வந்து தராவியை குறைச்சிருச்சு. கொரோனா வந்து எல்லாரோட வாழ்க்கையை குறைச்ச மாதிரி மக்கள் வந்து எதை குறைச்சிச்சுன்னா தராவியை குறைச்சிருச்சு. மக்கா இமாம்கள் புதுசாக வகி வந்துச்சு. நம்ம இந்த வருஷத்தில் கொரோனா வந்தோன்னே கொரோனாவை காரணம் காட்டி 10 ரக்காத்து ஆக்கிடலாம். அது வரைக்கும் 20 ரக்காத்து தொழுதுட்டாங்க, 10 ரக்காத்து ஆக்கிட்டாங்க. அவங்களை யார் கேட்க முடியும்? அவங்கள போய் யார் கேட்க முடியும்? மன்னர் என்ன சொல்கிறா அதான் சட்டாங்க. மன்னருக்கு புதுசாக வகி வந்துருச்சு, கொரோனாவை முன்னிட்டு 10 ரக்காத்து ஆக்கி விடுன்னு சொல்லி அதுலேருந்து அப்படி 10 ரக்காத்து தொழுதுட்டுருக்காங்க. இன்றைக்கி இல்லை 5 வருஷம் ஆச்சு கொரோனாவில் 10 மக்களுக்கு இதாக்கி. ரெண்டாவது யாரும் தௌஹீத் ஜமாத், அது என்ன மண்ணாங்கடி ஜமாத் தெரியல, டவுசர் ஜமாத்தா தௌஹீத் ஜமாத்தா தெரியல. அந்த ஜமாத்தெல்லாம் யாரும் சேராதீங்க. அது உங்களை ஈமானை கெடுக்கும், உங்களை ஈமானை பாழாக்கிடும். அதில் போய் யாரும் சேராதீங்க, அவங்க சொல்கிறதெல்லாம் கேட்காதீங்க. அவங்க ஆண்கள் பெண்கள் எல்லாத்தையும் ஒன்றா விரவ விட்டு பர்தா இல்லாமல் ஹிஜாப் இல்லாமல் அல்லாவுக்கு முரணான மார்க்க ஹராமான காரியம் நடக்கிறதுக்கு அவங்க காரணமாகிடுவாங்க. அதனால் அந்த ஜமாத்தில் சேராதீங்க. அவங்க இப்படி தான் மார்க்கத்தில் இல்லாதான் சொல்லி உங்களை குழப்புவாங்க. பெண்கள் முழுமையான ஹிஜாப் அணிய வேண்டும், முகத்தை மறைக்க வேண்டும். அதுதான் முழுமையான ஹிஜாபு. அது அல்லாஹ் ரசூல் சொன்ன ஹிஜாபு. அது குர்ஆன்லேயும் ஹதீஸ்லேயும் உள்ள ஹிஜாபு. கண்டிப்பாக அப்படி தான் செஞ்சாகணும். இன்னொரு முறை இன்ஷா அல்லாஹ் ஹிஜாபை பற்றி நான் தனியாக ஒரு முறை பேசுகிறேன். சும்மா ஷார்ட்டாக இதில் சொல்ல முடியாது. அல்லாஹ் குர்ஆனில் சூரத்துல் அஹ்ஸாபில் சொல்கிறான். சூரத்துல் அஹ்ஸாபில் 33வது சூறாவில் 59வது ஆயத்து நோட் பண்ணிங்க. இதை அந்த தௌஹீத் ஜமாத் எவ்வளோ மண்ணாங்கடி ஜமாத் சொன்னீங்களே அந்த ஜமாத்துக்காரர் காட்டுங்க. அல்லாஹ் சொல்கிறான், யா யுவன் நபியே குல்லி அஸ்வாஜிக்க உங்களுடைய மனைவிமார்களுக்கு சொல்லுங்கள், ஓ பனாத்திக்க உங்களுடைய பெண் பிள்ளைகளுக்கு சொல்லுங்கள், ஓ நிசாயில் மூமினான எல்லா பெண்களுக்கும் சொல்லுங்கள். நிசாயில் இங்கே பாருங்க யாருக்கு அவங்க என்ன சொன்னான் அவங்கள்ட்ட, இது வந்து ரசூலுடைய மனைவிமார்களுக்கு சொன்னது. எந்த பைத்தியக்காரன் சொன்னான்? தெளிவாக அல்லாஹ் சொல்கிறான். சூரத்து 33வது சூறாவில் 59வது ஆயத்தில் அல்லாஹ் சொல்கிறான், நீங்கள் நான் சொல்கிறது ரெக்கார்ட் பண்ணிங்க. உங்களுக்கு தெரிஞ்ச எந்த ஆலிம்கிட்டலாம் போட்டு கேட்டுங்க, இந்த தர்ஜுமா சரியாக சொல்கிறாரா சம்சிங் ஆசிமி அப்படி செக் பண்ணுங்கள். யா யுவன் நபியே குல்லி அஸ்வாஜிக்க உங்களுடைய மனைவிமார்களுக்கு சொல்லுங்கள், ஓ பனாத்திக்க உங்களுடைய பெண் பிள்ளைகளுக்கு சொல்லுங்கள், ஓ நிசாயில் மூமினான மற்ற எல்லா பெண்களுக்கும் சொல்லுங்கள். உங்கள் மனைவிமாரும் சொல்லுங்கள், உங்களுடைய பெண் பிள்ளைக்கு சொல்லுங்கள், மூமினான எல்லா பெண்களுக்கும் சொல்லுங்கள். என்ன சொல்லுங்கள்? யுதுனீன அலைஹின்ன மின் ஜலாபீபிஹின்ன அவருடைய முந்தானையை ஜலாபீப்னா முந்தானை. யுதுனீன அலைஹின்ன மின் ஜலாபீபிஹின்ன அவருடைய தலை முந்தானையை இறக்கி கொள்ள சொல்லுங்கள். எப்படி சொல்கிறாங்களா? முந்தானையை இறக்கி கொள்ள சொல்லுங்கள். இறக்கணும் எங்கே சொல்கிறான்? ஒன்று முன்னாடி இறக்கணும், இல்லை பின்னாடி இறக்கணும். தலையில் முந்தானை எப்படி இறக்க சொல்கிறான்? தலையில் முந்தானி இறக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. இல்லை இறக்க தான் அல்லா சொல்லியிருக்கான். முன்னாடி இறக்க சொல்லி பின்னாடி தலை முந்தானி எடுக்க சொல்கிறான் அல்லா. இல்லை இறக்குறன்னு அர்த்தம் உங்களுடைய தலை முந்தானையை முன்னாலே இறக்க சொல்லுங்கள். முகத்துக்கு அலைஹின்ன அவர்கள் மீது முந்தானையை இறக்கி கொள்ள சொல்லுங்கள். அப்படி இறக்கனால என்ன பிரயோஜனம்? தாலிக்க அது இப்படி இறக்கிறது என்ன பிரயோஜனம்? அதுனா யோரஃப்ன அவர்கள் கண்ணியமான பெண்கள் என்று அறியப்பட்டு ஃபலா யூதைன் அவர்களுக்கு எந்த தொந்தரவும் வராமல் இருக்கும், யூடிசிங் வராமல் இருக்கும். நீ யூடிசிங்கன்னு இல்லையா, அது சொல்கிறான் அல்லா. ஒரு பெண்ணு முகத்தை மூடிக்கிட்டு போனால் அவள் கண்ணியமான பெண் என்று அறியப்பட்டு யாராலும் எந்த தொந்தரவும் வராமல் இருக்கும். இதுக்கு மேலே என்னங்க வேணும்? இதுக்கு மேலே ஆதாரம் என்ன வேணும் முகத்தை மூடுறதுக்கு? அது மட்டுமல்ல, தெளிவான ஹதீஸ்கள் இருக்குது. ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா சொல்கிறாங்க, புகாரி ஷரீஃப்ல ஹதீஸு, நாங்கள் அரஃபாவில் உட்காந்துருப்போம், ஹஜ்ஜில் ஏறாமல் இருக்கும் பொழுது ஆண்கள் தலையை மறைக்கக்கூடாது, பெண்கள் முகத்தை மறைக்கக்கூடாது, சட்டம். பெண்கள் முகத்தை மறைக்கக்கூடாது ஏறாமல் இருக்கும் பொழுது.
ஆயிஷா ரலியல்லாஹு சொல்கிறாங்க, நாங்கள் எஹ்ராமில் இருக்கும் பொழுது நாங்கள் அரஃபாவில் உட்கார்ந்துருப்போம். ஆனால் எங்களை ஏதாவது அந்நிய ஆண்கள் கடந்து சென்றால் ஏதாவது ஒரு பொருளை வைத்து எங்கள் முகத்தை மறைத்துக் கொள்வோம். எதையாவது வச்சு, ஒரு பேப்பரோ துணியோ எதையோ வச்சு இப்படி முகத்தை மறைச்சிப்போம். யாருடைய காலத்தில்? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் சத்திய சஹாபாக்கள், ரசூலா கூட அப்புறம் ஹஜ் செஞ்சார். சத்திய சஹாபாக்கள் அது எங்கே இருக்கிறாங்க? அரஃபாவில் இருக்கிறாங்க. எந்த நிலையில்? எஹ்ராமுடைய நிலையில் அரஃபா மைதானத்தில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உயிரோடு இருக்கும் பொழுது அவர்களோடு இருக்கக்கூடிய சஹாபாக்களுக்கு எந்த பெண்ணையாவது பார்த்தா எந்த தப்பான என்ன வருமா? யாருக்குங்க? சஹாபாக்கள். அது யார? உம்மஹாத்துல் மூமினீன், மூமின்களுக்கெல்லாம் தாய் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா. ஒரு தாயை பார்த்து எவனுக்கா எந்த ஹராமிக்கா தப்பான என்ன வருமா? அப்போ ஒரு தாயை பார்த்து உம்மஹாத்துல் மூமினீன், மூமின்களுக்கெல்லாம் தாய், அந்த தாயை பார்த்து எஹ்ராமில் இருக்கும் பொழுது அரஃபாவுடைய மைதானத்தில் ரசூலுல்லாஹோட ஹஜ் செய்யும் பொழுது சத்திய சஹாபாக்களாக இருக்கிறவங்களுக்கு ஏதாவது தப்பான என்ன வருமா? அந்த காலத்தில் அந்த நிலையிலும் கூட நாங்கள் எதையாவது மறைத்துக் கொள்வோம். ஆயிஷா அறிவிக்கிறாங்க, புகாரில் பதிவு செய்யப்பட்டிருக்குது. ஆனால் இன்னைக்கு காலம் எப்படிப்பட்ட காலங்க? புடவை கடையில் பொம்மைக்கு இப்போ புடவை சுற்றி விட்டாலே உத்து பார்க்குற காலம் இது. புடவை கடையில் பொம்மைக்கு சொத்து புடவை சுற்றி விட்டாலே கிட்ட போய் முறைச்சி பார்ப்பான். அந்த மாதிரி கேடு கட்ட காலம். இந்த காலத்தில் நீங்கள் முகத்தை மறைக்காமல் போனீங்கன்னா உங்களை உத்து பார்ப்பானா இல்லையா? ஏங்க ஹிஜாபுங்கிறது எதுக்குங்க? அழகை மறைக்கத்தானே. பெண்கள் புர்கா பர்தாங்கிறது அழகை மறைக்கத்தானே. ஒரு பெண் அழகாக இல்லையான்னு எதை பார்த்து கண்டுபிடிப்பான்? ஒரு பெண் அழகாக இல்லைன்னு எதை பார்த்து சொல்லுவோம்? கையை பார்த்தா, காலை பார்த்தா, இடுப்பை பார்த்தா, முகத்தை பார்த்தா, எதை பார்த்து? அவருடைய முகத்தை பார்த்து தான் அழகான பெண்ணா அசிங்கமான பெண்ணான்னு சொல்லுவான். இன்றைக்கி ரோட்டில் ஒரு பொண்ணு போனால் அதை பார்த்து காலேஜ் பசங்க கமெண்ட் அடிக்கிறாங்களே, சூப்பர் ஃபிகரு, மொக்க ஃபிகர்னு சொல்லி எதை பார்த்து சொல்கிறானுங்க? முகத்தை பார்த்தானே. அப்போ முகம் என்பது தானே அழகுடைய டிஸ்பிளே. ஒரு பெண் அழகாக இல்லையான்னு அவள் அழகை டிஸ்பிளே பண்ணுறது முகம் தானே. அப்போ அழகை மறைக்கணும் பொழுது முகத்தை மறைக்கணுமா இல்லையா? இதெல்லாம் சாதாரண பச்சை பிள்ளைங்க விளங்குது. அல்லாவும் சொல்கிறான் மறைக்கணுங்கிறான், பெருமானா ஸல்லல்லாஹு உத்தரவுப்படி சஹாபாக்கள் மறைச்சிருக்கிறாங்க. லாஜிக்காக பார்த்தாலும் மறைச்சி தான் ஆகணும் இந்த கேடுகட்ட காலத்தில். இந்த காலத்தில் இதெல்லாம் மீறி ஒரு பொண்ணு முகத்தை திறந்துட்டு போனான்னா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, ஒரு பெண் ரசூலுல்லாஹ் சொல்ற ஹதீஸை கவனிங்க. முஸ்னத் அஹ்மதில் வரக்கூடிய பிரபலமான ஹதீஸு, ஆதாரப்பூர்வமான ஹதீஸ். லைஃபு ஈஃபு அந்த அறிவிப்பார் பழகிரமாக இருந்தார், அவர் ஹார்லிக்ஸ் குடிக்கல, இவர் பூஸ்ட் குடிக்கல, அதில் இதெல்லாம் கிடையாது. பக்காவான ஹதீஸு, தெளிவான ஹதீஸு. எந்த பெண் வீட்டை விட்டு வெளியேறும் பொழுது அந்நிய ஆண்கள் தன்னை பார்க்க வேண்டும் என்ற எண்ணத்தில் வெளியேறுகிறாளோ, ஒரு பெண் முகத்தை மறைச்சிட்டு போனால் எதுக்கு போவா? எந்த ஆம்பளையும் தன்னை பார்த்துடக்கூடாதுன்னு சொல்லி முகத்தை திறந்து போட்டு போனால் எப்படி போவா? எல்லோரும் பார்க்கணும்ல. அதுலேயும் சாதாரணமாக போகிறாங்க, பூ வச்சுக்கிட்டு, சென்ட் அடிச்சுக்கிட்டு, பவுடர் போட்டுக்கிட்டு, லிப்ஸ்டிக் போட்டுக்கிட்டு, மேக்கப் பண்ணிக்கிட்டு போகிறாளா இல்லையா? ஒரு பெண் அந்நிய ஆணுடைய கவனத்தை ஈர்க்கும் விதத்தில் தருவில் நடப்பாளேனால் ஃபஹிய ஜானியா, ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க, அவள் விபச்சாரி. ஒரு தடவை 3 தடவை சொல்கிறார் ரசூலுல்லாஹ், ஃபஹிய ஜானியா ஃபஹிய ஜானியா ஃபஹிய ஜானியா, அவள் ஒரு விபச்சாரி, அவளோட விபச்சாரி. முஸ்னத் அஹ்மதில் ஆதாரப்பூர்வமான ஹதீஸ். இவ்வளவு தெளிவாக அல்லாஹ்வுடைய மார்க்கம் இருக்கும் பொழுது இவன் என்ன சொல்லுவான்? புர்கா முகத்தை மூடுனா யார் பொண்டாட்டி யார் கூட போகிறான்னு தெரியாதான் இவன் சொல்கிறான். இந்த கிறுக்கனுங்க சொல்கிறது, முகத்தை மூடினா யார் பொண்டாட்டி யார் கொண்டாலும் போகலாம், தப்புன்னு எனக்கு தெரியாது. இது இவன் சொன்னதல்ல, சாவறதுக்கு முன்னாடி ராமகோபாலன் சொன்னது, RSS ராமகோபாலன் சொன்னது. இந்து முன்னாடி ராமகோபாலன் சொன்னால் சாவறதுக்கு முன்னாடி முஸ்லீம் பெண்கள் புர்கா போட்டுக்கிட்டு கண்டு ஆம்பளைங்களோட போகிறாங்க அப்படின்னு அவன் சொன்னான். அந்த ராமகோபாலன் எடுத்த பிச்சை வாந்திய, அந்த ராமகோபாலன் எடுத்த வாந்திய திங்கக்கூடியவன் இவன் சொல்கிறான் அதே வார்த்தையை, புர்கா போட்டு போனால் யார் பொண்ணு யார் கொண்டு போனாலும் தெரியாது. ஆகவே அருமைக்குரியவர்களே, பெண்களை, தாய்மார்களே, பர்தா ஹிஜாப் என்பது, முழுமையான ஹிஜாப் என்பது முகத்தை மூடித்தான் ஆக வேண்டும். அதுதான் முழுமையான ஹிஜாப். நீங்கள் இன்னொன்று புரிஞ்சுக்கிங்க, நீங்கள் முகத்தை மூடாமல் கூட்டு பண்ணி வச்சுக்கோங்க, மனைவியை கூட்டு பண்ணி வச்சுங்களேன், ரோட்டில் உள்ள கண்டவனை ரசிப்பான். உங்களுடைய மனைவி உங்களுக்கு மட்டும் சொந்தமானவளா? உங்கள் மனைவியுடைய அழகு உங்களுக்கு மட்டும் சொந்தமா, இல்லை ரோட்டில் உள்ள எல்லாத்துக்குமா? அப்படி ரோஷமுள்ள ஆம்பளைகளாக இருந்தால், என் மனைவி எனக்கு மட்டும் தான் சொந்தம், அவள் அழகு எனக்கு மட்டும் தான் சொந்தம் ரோஷமுள்ளோட இருந்தால், உங்களுடைய மனைவியை ஹிஜாப் போட்டு முகத்தை மறைச்சி வெளியில் கூட்டு போங்க. அல்லாஹ் விளங்குற பாக்கியத்தை கொடுப்பானாக.